அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கரும வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். சிம்ம ராசி ஒரு கர்ஜனை, ஒரு தோரணையே நல்லா இருந்துச்சு. கேது இருக்குதுங்க மேடம், அப்பப்போ எனக்கு சோம்பேறித்தனமும் வருது. அஷ்டமத்து சனினாலையா என்னானே தெரியல, பாடாப்படுத்துது உடம்ப. கம்முன்னு போய் படுத்துக்கலாமா, ரெஸ்ட் எடுக்கலாமா, ஏன் இவ்வளோ ஓடுறோம், எதுக்காக? நம்ம என்ன அம்மா அப்பாவை காப்பாற்றுறோமா அல்லது நம்ம குடும்பம் நம்மளையே இருக்கா? அந்த விரக்தி, பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு விரக்தி இந்த மாதம் வரும். ஒரு ரெஸ்ட், இந்த ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, செல்லு பார்க்கறது, சினிமாவுக்கு ஊர் சுற்றுறது, இந்த பைக்கு வண்டி வாகனத்திலெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அமைதியாக இருங்க. சிம்மம் கொஞ்சம் வாயடக்கம், தன்னடக்கம், தன் ஒழுக்கம் இதெல்லாம் இந்த மாதம் இருக்கணும். எலெக்ஷன் பீரியடு, வெய்ய காலம் வரப்போகுது, எக்ஸாம் பீரியடு வேறு ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப பொறுமையாக படிங்க. கோபத்தை கட்டுப்படுத்தணும், உடல் பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். சிம்மமெல்லாம் அப்படி கொஞ்சம் தன்னை கட்டுக்கோப்பாக வைத்து கவனத்தோடு படிக்கணும், தொழில் செய்யணும். புதிய முதலீடு, அதிக முதலீடு கோடிக்கணக்கில் போட்டுறாதீங்க, ரொம்ப பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. கையெழுத்து, டாக்குமெண்ட் கவனமாக இருக்கணும். மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா அதாவது போன இடத்துல நல்லதாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே களைச்சி விட்ரும். சக்ஸஸ் வர மாதிரி இருக்கும், உடம்பு தொந்தரவு வந்துடும். பல பிரச்சனைங்க. ரியல் எஸ்டேட்,
செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பூமி சார்ந்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். விவசாயத்துறைக்கும் நல்லா இருக்கும். இந்த வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் சிரமப்படணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகமோ தசாபுத்தியை வலுவாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல தான் வந்துட்டுருக்கார் ஜூன் வரையுமே. அப்போ மார்ச்லேயும் இருக்கிறார் தானே. அப்போ குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கார். குருவும் கேதுவும் ஒரு நல்ல பாடம் படிப்பன, அஷ்டமத்து சனியோட பாடம் படிப்பன இல்லை தெளிவாக ஆகக்கூடிய காலத்துக்கு இது அடித்தளம்னு வச்சுங்களேன். இந்த மாதம்தான் உங்களுக்கு என்ன போகிறோம், அஸ்திவாரம் போடுறாங்க. எதுக்கு அஸ்திவாரங்க? வாழ்க்கையோட ஒப்பந்தத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கை தராதரத்திற்கு, உங்களுடைய வருமானத்திற்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பு ஓரளவு தான். வெளியே பொதுமக்களிடையே பேசும்போது கவனமாக பேசுங்க. எதையாவது பேசி வம்ப விளப்புக்கு வாங்கிக்காதீங்க. முன்னாடி நின்று நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் பின்னாடி நின்றுக்குங்க. மற்றவங்களோட கை கோத்துக்குங்க. பாசபந்தத்துக்கெல்லாம் கட்டுப்படுங்க. உங்களுடைய மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ சின்ன உடம்பு தொந்தரவு வரும். உங்களுக்கே கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கால் எலும்பு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயுமே இனிமே வர காலத்துக்கு நீங்கள் உடனே மருத்துவரை போய் பார்த்துருங்க. அதிகமான செலவு கொடுத்துரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு இருக்குது பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தியோ குருவுக்கோ நெய்வேத்தியத்துக்கு கொண்டக்கடலை வச்சு வழிபாடு எடுங்க. நல்ல கருப்பு சுண்டல் வாங்கி கொடுத்துருங்க, 2 கிலோ 3 கிலோ. அதே போல் காவல் தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். காவல் தெய்வம் கருப்பராயன், வீரப்பன், இது மாதிரி இருக்கிற முனியப்பன் அப்படின்லாம் இருப்பாங்க. முனியாண்டி, செல்லாண்டி, இந்த மாதிரி காவலாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு செவ்வரளி, எலும்பச்சம்பழம், கனி, மாலை இதெல்லாம் வாங்கி போடுங்க. இந்த திருமுருகன் பூண்டின்னு திருப்பூர் பக்கம் இருக்குது, கேது ஸ்தலம் இருக்குதுங்க. ஒரு டைம் விசிட் பண்ணிடுங்க. அந்த கேதுவுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்ரு வாங்கி கொடுத்து தீபத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல எலுமிச்சம்பழம் 7 பழம் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.